वंशकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरि ओम तत्सत्। ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும். ஓகே, பிரபு வந்து பார்த்தீங்கன்னா திரிபுவனாஸ் தாஸ் பிரபு. அவங்க வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம், புதுசாக அவங்க தெரிஞ்சிருக்காது. பிரபு பேர் திரிபுவனா தாஸ். ஓகே, பிரபு வந்து பார்த்தீங்கன்னா இஸ்கான் குருகூரில் செக்ரட்டரி இருக்காங்க. இன்னொரு என்ஆர்சி செக்ரட்டரி பிரபு இருக்கிறாங்க. நம்மளுக்காக இன்றைக்கி வந்து 2 டாபிக் இன்றைக்கி. பட் வந்து முடிஞ்ச வரைக்கும் பிரபு வந்து மேனேஜ் பண்ணுவான்னு நினைக்கிறேன் இன்றைக்கி. ஓகேவா? ஒன்று நித்யானந்த பிரபுடைய அப்பியரன்ஸ் டே தோண்டி தினம் வரப்போகுது அடுத்த வாரம். அதை பற்றி கொஞ்சம், அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து ஸ்ரீமத் நரசிங்க மகாராஜோடைய சில அவரோட பாஸ்ட் டைம்ஸ் இன்னைக்கு கொஞ்சம் பேசுவார். ஜெய் ஸ்ரீ ராதா கோபால் ஜியூ கி ஜெய், கௌரங்க மகாபிரபு கி ஜெய். Next week Saturday. Next week. Next Saturday the program is. Next week program. Type of now. Program. Okay. 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 Get me. Hare Krishna. இந்த ஆலயத்தில் வந்து முத கால் எடுத்து வச்சுருக்கிறேன் நான். ஸோ இங்குள்ள தலைவருக்கும் இந்த ஆலயத்தை நிர்வாகம் செய்கிறவங்களுக்கும் வந்திருக்கிறவங்க எல்லாருக்குமே மிக்க நன்றி. இந்த இஸ்கானில் பொசிஷன் இருக்குது தெரியுங்களா, வெரி டேஞ்சரஸ். ஏன்னு சொன்னால் இந்த பொசிஷனை வச்சு கேரிடேவ் ஆகக்கூடாது. குரு மகாராஜ் வந்து நிறைய முறை அட்வைஸ் பண்ணியிருக்காரு, ஷுட் நாட் ஹேங்க் அப் பொசிஷன். ஏன்னா பொசிஷனுக்கு வந்து நம்ம வந்து அடிமையாகணும்னா பௌதிக வாழ்க்கையில் உழுவுறதுக்கு வந்து வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் அந்த பௌதிக ஆசைகளை வந்து குறைச்சிக்கிட்டு எப்போதுமே பக்தி வாழ்க்கையில் பகவானுக்கு சேவை செய்கிற விஷயங்களை வந்து நம்மளை ஈடுபடுத்திக்கணும்னு குரு மகாராஜ் போது சொல்லுவார். அதுபோல் இன்றைக்கி வந்து வர சனிக்கிழமை, அடுத்த வாரம் சனிக்கிழமை 31ஆம் தேதி வந்து நித்யானந்த திரையோதசி, அதாவது நித்யானந்த பிரபுவோட அவதார தினம், பிறந்த நாள். அப்போ வந்து நித்யானந்த பிரபுன்னா யார்? அது நித்யானந்த பிரபுன்னா யார்? நித்யானந்த பிரபு வந்து ஏக்க சக்கராவில் பிறந்து 1474 வங்காளத்தின் ஏக்க சக்கராவில் Wi-Fi bro? No. That's okay. I'm not using Wi-Fi. So, பிறப்பு 1474 பிறந்து வங்காளத்தின் ஒரு முக்கிய ஆன்மீக நபராகவும் சைத்தன்ய மகாபிரபுவின் நித்திய தோழருமாகவும் கருணையின் உருவமாகவும் அறிவிக்கப்பட்டார். தூய அன்பின் பக்தி சங்கீர்த்தனை இயக்கத்தை சமூக மந்திரம் பரப்ப உதவியவர். ஒரு இளைஞராக வீட்டை விட்டு வெளியேறிய பிறகு சரியா இருக்க பார்த்துக்கிறேன். அவர் இளைஞராக இருக்கும்போது 13 வயசுல வீட்டை விட்டு வெளியேற்றார்.
நித்யானந்த பிரபு. ஏன்னு சொன்னால் அவர் வந்து ஒரு தூய பிராமணர் வீட்டில் வந்து பிறந்தவர். பக்தியான ஒரு பெற்றோர்கள் பிராமணர் குடும்பத்தில் ஹடாய் பந்திதா மற்றும் பத்மாவதி என்றவங்களுக்கு மகனாக பிறந்தார். ஏக்கச்சக்கராவில். ஏக்கச்சக்கரா வந்து நம்ம பெங்காலில் இருக்கு. அவர் வந்து குழந்தை பருவத்திலேயே இந்த ராமரோட லீலைகளை வந்து ரொம்ப ஐக்கியமாகி அந்த நாடகத்திலெல்லாம் பங்கேற்று அதில் வந்து ரொம்பவும் ஆர்வம் காட்டி சின்ன பிள்ளையிலே சிறு வயதிலிருந்து நிறைய இந்த ஆன்மீக விஷயத்துலேருந்து ஈடுபட்டுக்கிட்டே வந்திருக்கு. ஏன்னு சொன்னால் அப்பா அம்மா இயற்கையிலேயே பிராமண ஒரு பிராமண குடும்பத்தில் வந்த ஒரு முக்கியமான பக்தர்களாக அங்கே இருந்திருக்கிறாங்க. 13 வயசில் அவர் வந்து லட்சுமிபதி தீர்த்தர் என்ற பயண துறவியுடன் சந்நியாச வீட்டை விட்டு வெளியேறி இமயமலையில் விரிவான யாத்திரைகளையும் யோக பயிற்சிகளையும் தொடங்கினார். அப்போ வந்து சிறு வயதிலே 13 வயசில், எத்தனை வயசில்? 13 வயசுலேயே அவர் வந்து இந்த பக்தி வாழ்க்கையில், இன்றைக்கி வந்து நம்மளை கேட்டோம்னா பக்தி வாழ்க்கையில் வந்து இது வந்து வயசானவங்க மூத்தவங்களோட சமாச்சாரம், இளைவர்களுக்கு வந்து இதில் வந்து, ஆனால் இங்கே பார்த்தோம்னா நிறைய இளைஞர்களும் யுவதிகளும் இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யங் பீப்புள் கெட்டிங் இன்வால்வ் இன் த டிவோஷனல் சர்வீஸ் இந்த யங் ஏஜ். கேட்குறதும் ஒரு டிவோஷனல் சர்வீஸ் தெரியும்ல, கேட்குறது, பகவானை பற்றி பேசுகிறது ஆல்சோ டிவோஷனல் சர்வீஸ். சைத்தன்ய மகாபிரபு வந்து இவர் ஏக்கச்சக்கராலேருந்து ஏக்கச்சக்கரான்ற இடம் வந்து ஏறக்குறைய ஒரு 3 மணி நேரம் பஸ்ஸில் போகணும் மாயாப்பூர்லேருந்து, இல்லைங்களா? இவன் அது வெஸ்ட் பெங்காலில் தான் இருக்குது. ஆனால் ஒரு 3 மணி நேரம் பஸ்ஸில் வந்து பிரயாணம் செய்யணும் ஏக்கச்சக்கராக்கு. அங்கே தான் அவருக்கு நித்யானந்தா பிரபு பிறந்தார். இவர் சைத்தன்ய மகாபிரபு பிறந்த இடம் வந்து தெரியும்னு நினைக்கிறேன். எங்கே பிரபு? நவதீப். இதில் என்ன இடம் சொல்லுவாங்க? இது நவதீப் தான் குறிப்பாக. யோகபீத்தாவில் தான் சைத்தன்ய மகாபிரபு பிறப்பார். சைத்தன்ய மகாபிரபு பிறந்த காரணம் நமக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் தெளிவாக. சைத்தன்ய மகாபிரபு வந்து இந்த கலியுகம் ஆரம்பத்தில் சைத்தன்ய மகாபிரபு இந்த உலகத்துக்கு வரதுக்கு காரணம் என்ன? பஞ்சதத்துவாவில் வந்து த மோஸ்ட் ஹெல்டஸ்ட் பர்சன் யார்? அத்வைதாச்சாரியா. அத்வைதாச்சாரியாவுக்கு வந்து சைத்தன்ய மகாபிரபு பிறக்கும்போது 61 வயசு. அவர் வந்து யாரும் இல்லை, சிவபெருமானும் மகாவிஷ்ணுக்கும் கொம்பைன் அவதாரம் சொல்லுவாங்க. கொம்பைன் அவதாரம். அவர் வந்து இந்த பௌதிக உலகத்தோட இந்த கலியுகத்தில் வந்து ஆரம்பத்திலேயே நிறைய பிரச்சனைகள், தொல்லைகள், தொந்தரவு, பக்தி வாழ்க்கை சரியாக நடத்த முடியல அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப வருத்தப்பட்டு பகவான் எப்போ வந்து இந்த உலகத்தில் பிறப்பாருன்னு ஏங்கி ஒரு காலகட்டம் வந்தப்போ போயிட்டு கங்கை ஆற்று நதியில் துளசியை வச்சு பகவான் அழைப்பார். அதுக்கு பிறகு தான் பகவான் சைத்தன்ய மகாபிரபு பிறப்பார். சைத்தன்ய பிரபு பிறக்கிறதுக்கு முன்பு 12 வருஷத்துக்கு முன்னே நித்யானந்த பிரபு பிறந்துருவார் ஏக்கச்சக்கராவில். அப்போ வந்து 13 வயசில் அவர் வந்து இந்த துறவு வாழ்க்கையை வந்து மேற்கொண்டு தொடர்ந்து இந்தியா முழுதும் அவர் வந்து இந்த பக்தி வாழ்க்கையை பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டு அங்கங்கே போயிட்டுருப்பார். அப்போ வந்து ஒரு டைம் வரும்போது, அப்போ அந்த காலத்தில் இந்த டிரான்ஸ்போர்ட்லாம் கிடையாது, நடந்தே தான் போகணும். எவ்வளோ தூரம்னாலும் நடந்தே தான் போகணும். 4 கணக்காக நடந்து போவாங்க. அதுபோல் நடந்து அவருக்கு ஞானம் வந்து சைத்தன்ய மகாபிரபு வந்து சங்கீர்த்தனம் செய்துக்கிட்டு இருக்காரு இந்த யோகபித்தாவில் பிறந்துன்ட்டு தெரிய வந்து அவரோட 20 வயசில் தான் வந்து சைத்தன்ய மகாபிரபுவோட 20 வயசில் வந்து தான் நித்யானந்தா பிரபு வந்து சேர்ந்து அவர் கூட இந்த சங்கீர்த்தனம் இயக்கத்தை, ஹரிநாம் சங்கீர்த்தனம் அப்படின்னா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. சைத்தன்ய மகாபிரபுக்கு முன்பு இந்த மகா மந்திரம் இருந்தது.
ஆனால் ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே என்று சில பிரச்சனைகள் வந்து இருந்தனால பிராமணர்கள் வந்து தாக்கம் செய்து இந்த மகாமந்திரத்தை வந்து எப்படி இந்த வீழ்ந்த ஆத்மாக்களுக்கெல்லாம் கொடுக்குறீங்க, தகுதி இல்லாதவங்களுக்கெல்லாம் இந்த மகாமந்திரத்தை வந்து உச்சாரணம் செய்ய முடியாது, தகுதி உள்ள பிராமணர்கள் தான் இந்த மகாமந்திரத்தை உச்சாரணம் செய்ய முடியும்ட்டு பிரச்சனைங்க நிறைய வந்த பிறகு சரி உங்களுக்கு வேண்டாம் எனக்கு வேணாம் கொஞ்சம் மாற்றி போட்டு ஹரே கிருஷ்ணா முன்னுக்கு போட்டு ராமாவை பின்னால் போட்டார். முன்ன வந்து ராமா முன்னுக்கு இருந்துச்சு, கிருஷ்ணா முன்னுக்கு இருந்துச்சு இல்லைங்களா. அது வந்து நம்ம சைத்தன்ய மகாபிரபுவோட ட்ரிக்ஸ் அண்ட் அவரோட இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி செஞ்சிருக்கார். அவரும் சைத்தன்ய மகாபிரபுவும் தன்னலமற்ற பக்தி யோகம் வலியுறுத்தி சங்கீர்த்தனத்தின் யுக தர்மத்தை, யுகத்திற்கான மத கடமை பிரசங்கத்தை மேற்கொண்டனர். ஆன்மீக பங்கு சைத்தன்ய மகாபிரபுவின் கருணையை பெறுவதற்கு அவசியமான அசல் ஆன்மீக குருவாகவும் பகவான் பலராமரின் விரிவங்கவுமான கருதப்படுகிறார். அப்போ வந்து பலராம் யாரு? இங்கே வந்து நித்யானந்த பிரபு வந்து பலராமராக கம்பேர் பண்ணுறாங்க இல்லைங்களா. அப்போ வந்து சைத்தன்ய மகாபிரபு கூட வந்தவர் தான் இவர் நித்யானந்த பிரபு. அப்போ பலராம் யாரு? எங்கே பலராம் வைக்கிறாங்க பிரபு? ஷுட்னோவா எங்கே இந்த குரு தத்துவம் குறைஞ்சிருக்குதோ அங்கே வந்து இந்த பலராமோட வர்ஷிப்பை வந்து தீவிரப்படுத்தணும். அதே போல தான் ராமரோட வழிபாட்டில் எங்கே பக்தி குறைஞ்சி காணப்படுதோ அங்கே வந்து யாரை வணங்குவாங்க? ராமரோட அடுத்த விரிவங்கம் யாரு? லக்ஷ்மண். அந்த அவதாரத்தில் மட்டும்தான், மற்ற அவதாரத்திலலாம் பார்த்தோம்னா இவன் இது ஜெகநாத் பலதேவ் சுபத்ரா. அந்த விரிவங்கத்தில் வந்து பலராம் வந்து கிருஷ்ணனோட அண்ணனாக தான் வராரு. கிருஷ்ண பலராம்லையும் கிருஷ்ணர் பலராம் வந்து அண்ணனாக தான் வராரு. வேறங்க பிரபு இந்த அவதாரத்தில் சைத்தன்ய மகாபிரபு அவதாரத்தில் இவர் நித்யானந்தா பிரபு அண்ணன் முறையில் அவருக்கு 12 வயசு மூப்பு இவரோட சைத்தன்ய மகாபிரபுவோட. அப்போ வந்து ராமரோட அவதாரத்தில் மட்டும்தான் தம்பியாக வராரு. ஆனால் நம்ம குறிப்பாக பார்த்தோம்னா பகவான் வந்து சாட்சா பகவானை இஸ் அ சுப்ரீம் பர்சனாலிட்டி காடே. இப்போ இடையில வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னே அமெரிக்காவோட பிரசிடென்ட் வந்தார் மலேசியாவுக்கு இல்லைங்களா. நேராக டொயன் வந்து இறங்கிடுவாரா? இல்லை, ஒரு 5-6 மாதத்துக்கு முன்பு அவரோட செக்யூரிட்டி ஃபோர்ஸை அனுப்புவாங்க. இன்டெலிஜென்ஸ் வந்து இங்குள்ள செக்யூரிட்டியை வந்து நல்லா தூய விசாரித்து செக் பண்ணிவிட்டு இந்த இடம் வந்து சேஃப்டி இருக்கா, தே வில் கோ பேக் அண்ட் ரிப்போர்ட். அதுக்கு பிறகு அவங்களோட ஆஃபீஸர்ஸ் வந்து எல்லாம் கவர்மெண்ட் கூட வந்து விரிவாக பேசி நிதானித்து அதுக்கு பிறகு தான் அவர் வந்து வர முடியுமா இல்லையான்னு வந்து உறுதிப்படுத்துவாங்க இல்லைங்களா. பகவான் இந்த பிரபஞ்சத்தையே உருவாக்கி இன்றைக்கி நம்மளாம் இருக்கிறதுக்கு காரணம் வந்து மைன்யூட் லிவிங் என்டிட்டிஸ். நம்மளாம் இன்றைக்கி அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கோம்னு சொன்னால் எல்லாத்துக்குமே பகவான் சொல்கிறாரு, ஒரு துரும்பு ஒரு புல் கூட அசையாது என்னோட அங்கீகாரம் இல்லாமல்னு சொல்கிறாரு. அப்போ வந்து பகவான் வந்து அவதாரம் எடுக்கணும்னு சொன்னால் இட்ஸ் நாட் ஆர்டினரி திங்ஸ். அப்போ வந்து பகவான் வந்து அங்கீகரித்தாதான் ஒரு விஷயமும் நடக்கும். அப்போ அவர் வராருன்னு சொன்னால் அதுக்கு முன்பு அவர் அவதாரம் படுத்து வரத்துக்கு முன்னே அவரோட பரிவாரங்கள் எல்லாம் முதல்ல எக்ஸ்பேண்ட் பண்ணுவார். அப்போ வந்து பலராம் வந்து பலராம் born earlier than him. அவங்க அம்மா வயிற்றுலேயே பலராம் born first. ஸோ அதே போல் தான் இங்கே ஏக்க சக்கரால் வந்து நித்யானந்த பிரபு பிறந்தார் இல்லைங்களா. ஜெகநாத் பலதேவ் சுபத்ராவோட லீலையில் கூட பலராம் பலதேவ் born first. ஸோ அந்த மாதிரி அவர் மட்டும் இல்லை, மற்ற பரிவாரங்கள் எல்லாம் வந்து செட் பண்ணிட்டு பிறகு கடைசியாக தான் கிருஷ்ணா வருவார் அவரோட லீலையை புரியறதுக்கு. ஸோ அது மீன்ஸ் கிருஷ்ணா வரதுக்கு முன்னே எல்லாமே சரியாக இருக்குது. அப்போ வந்து இந்த சூழ்நிலைகளை பார்த்தோம்னா நம்ம பகவானோட சூழ்நிலையை பார்த்தோம்னா
எல்லாமே சரியாக ஏற்பாடு பண்ணி அவர் வரத்துக்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்து அப்புறம் பகவான் வராரு இல்லைங்களா. அப்போ வந்து இந்த குரு தத்துவான்னா கொஞ்ச நேரங்க. அப்போ இந்த குரு தத்துவால் வந்து பகவான் வந்து லீலை புரியும் போது மிகவும் கருணையானவர். இப்போ ராதாகிருஷ்ணாவை நம்ம ராதாகிருஷ்ணாவை அடையணும்னு வச்சுங்களேன். ஸோ அவங்களோட கருணை இல்லாமல் நம்ம ராதாகிருஷ்ணாவை வழிபட முடியாது இல்லைங்களா. அப்போ வந்து இடையில பிரபுபாதரோட ஒரு நோட்ஸு படித்தேன். அதில் சொல்கிறாரு, முதல்ல வந்து கிருஷ்ண பக்தியிலேருந்து ஞானத்தை பெறணுமா இல்லைங்களா. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், முதல்ல கிருஷ்ண பக்திக்கு வந்தவுடனே சாண்டிங் கொடுவாங்க இல்லைங்களா. ஆனால் ஆக்சுவலி பை ரைட் முதல்ல நம்ம ஞானத்தை அறிவை பெருக்கணும் கிருஷ்ண பக்திக்கு வர்றதுக்கு. ஆனால் நமக்கு அந்த தகுதி இல்லாதனால லட்சக்கணக்கான பிறவியில் இந்த கட்டுண்ட ஆத்மாவை வாழ்ந்ததுனால அந்த ஞானம் நமக்கு வராது, அந்த அறிவு வராது. இது என்னோட வாழ்க்கையில் நடந்த உண்மையை சொல்கிறேன். பகவத்கீதை வந்து நான் கிருஷ்ண பக்திக்கு வராதுக்கு முன்னிருந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஒரு 10 வருஷமாக வந்து வெளியே இருந்துக்கிட்டே நான் பிரபுபாத புக்குங்களை படிச்சுக்கிட்டு இருந்தேன் பிரபு ஆக்சுவலி. ஆனால் புரியல. படிக்கிறோம், ரீடிங் த புக், பட் வி ஆர் நாட் ஸ்டடியிங் வி கேனாட் ஸ்டடி. அந்த ஞானம் வந்து ஏறாது. அந்த ஞானம் ஏறதுக்கும் காலகட்டம் வரணும். அதுக்கு வந்து குரு கிருஷ்ணாவோட அனுக்கிரகம் இல்லாமல் நம்ம அந்த ஞானம் மண்டையில் ஏறாது. ஸோ அது மாதிரி படித்து ஒரு காலகட்டம் வந்து குருவோட கருணையால் தான் வந்து அந்த ஞானமும் நமக்கு வரும். அப்போ வந்து இந்த அறிவு கிருஷ்ணர் பக்தியோட அந்த அறிவு வந்துச்சுன்னா நமக்கு தொடர்ந்து அடுத்து என்ன வரும் குரு தபஸ்யான்னு சொன்னால் இந்த அறிவை வச்சு தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். இப்போ சான் பண்ணுறோம். எதுக்கு சான் பண்ணுறோம்? கிருஷ்ணா த சுப்ரீம் பர்சனல் காட், ரைட்? சான் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு. அவர் சுப்ரீம் பர்சனல் காட். அது வந்து நமக்கு அந்த ஞானம் வந்து அவ்வளோ கிளியராக இருக்காது. அப்போ வந்து என்ன செய்யணும், தொடர்ந்து சான் பண்ணும்போது அந்த நம்பிக்கை வளரும். எதுக்கு போகிறோம்? இங்கே போகிறோம் பாருப்போ ஹோலி டேமுக்கு. ஹோலி டேமுக்கு எதுக்கு போகிறோம்? நம்ம புக்கை படிக்கிறோம். எவிடன்ஸ் புக்கை படிக்கிறோம். உண்மையிலே கிருஷ்ணா வந்து இந்த மாதிரி எல்லாம் புரிஞ்சிருக்காரா? சந்தேக குழப்பங்கள் வருதில்ல, அந்த டைமில் என்ன செய்வோம்? ஹோலி டேம் போகிறது. ஹோலி டேம் போனோம்னா ஓ கிருஷ்ணா அந்த மாதிரி லீலை புரிஞ்சிருக்காரு, சைத்தன்ய மகாபிரபு இந்த இடத்துல இந்த மாதிரி லீலை புரிஞ்சிருக்காரு, நித்யானந்தா பிரபு இந்த இடத்துல பிறந்திருக்காரு, அவர் இந்த மாதிரி லீலைகளை புரிஞ்சிருக்காரு. கன்ஃபர்மேஷன் இல்லைங்களா. அப்போ வந்து மற்றவங்க வந்து சன்னியாசிகள்லாம் வந்து பேசும்போது, மூத்த பக்தர்கள்லாம் வந்து பேசும்போது we can correlate. ஓ இந்த இடத்துக்கு போனோம், இந்த மாதிரி நடந்த விஷயங்கள்லாம் உண்மை என்ன கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு, கன்ஃபார்ம் பண்ணோம்னா அடுத்து என்ன நடக்கும்? நம்ம பகவானுக்கு சேவை செய்ய முற்படுவோம் இல்லைங்களா. காலையில் எழுந்திருக்கணும் 4 மணிக்கு. நேற்று குரு மகாராஜோட வேச பூஜா, நேற்று குழுக்கு என்னோட மங்களாரத்தி சர்வீஸ். ராத்திரி 1 மணிக்கு படுத்தேன், 4 மணிக்கு எப்படி எழுந்து 2 அலாம் வச்சேன். ஸோ somehow I woke up 4 o'clock. குளிச்சுட்டு ஐ ராஷ் டு பினாங். டாக்டருக்கு வேலை, ஷி ஒர்க்கிங் இன் பினாங். போயிட்டு மங்களாரத்தி சர்வீஸ் செஞ்சுட்டு ஐ சென்ட் டு ஒர்க். ஐ ராஷ் பேக் 7:30 I was in temple for தர்ஷன் ஆரத்தி. ஸோ முடிச்சுட்டு was helping in the kitchen, so many service do. அதுபோல் பகவானுக்கு சேவை செஞ்சு நாளைக்கு பிஎம்மில் மங்களாரத்தி சர்வீஸ். ஸோ அந்த மாதிரி நமக்கு எப்படி இந்த நம்பிக்கையை வளர்க்குறது? புத்தகம் படிக்கணும், சன்னியாசிலாம் வராங்க, குருமார்கள் வராங்க, அவங்களோட லெக்சர்ஸை கேட்கணும். நம்மளோட இந்த பக்தி வாழ்க்கைக்கு வந்த காரணம் என்னன்றதை வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். முதல்ல சொன்ன மாதிரி இந்த ஞானத்தை வளர்க்கணும். ஞானத்தை வளர்த்து அடுத்து இந்த உடல் எதுக்கு? பகவானுக்கு சேவை செய்கிறதுன்ற அந்த உணர்வு வரணும். நமக்கு சேவை செய்யணும். ஐ ப்ரிஃபர் மங்களாரத்தி சர்வீஸ்.
ஏன் சொல்லுங்கள் பிரபு? அந்த டைம் தான் ஃப்ரீயாக இருக்குது நமக்கு. ரைட், அது ஸ்லீப்பிங் டைம் தான். ஆக்சுவலி அந்த ஸ்லீப்பிங் டைமை கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு கோ ஃபார் மங்களாரத்தி. மற்ற நேரத்தில் எனக்கு டைம் இல்லை. ஐ கோ எனிவே, பீப்புள் கால் மீ, ஐ கோ ஃபார் மங்களாரத்தி சர்வீஸ். ராம்சரண் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு, ஒரு நாள் வாங்க பிரபுன்ட்டு. ஐ வில் கமிட். இன்னும் டைம் வரல. நவ் ஐம் டூயிங் 3 days. ஸோ அந்த மாதிரி குரு தத்துவா. குரு தத்துவானா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம வந்து கிருஷ்ண பலராமங்களில், ஸோ அடுத்து யார்? நித்யானந்தா பிரபு. ஸோ நித்யானந்தா பிரபு, லக்ஷ்மண், பலதேவ். ஸோ we need to intensify worship them. என்னோட நமக்கு வந்து அந்த குரு தத்துவால் வந்து நம்பிக்கை வர்றதுக்கு இல்லைங்களா? ஸோ அடுத்த விரிவங்கம் வந்து நித்யானந்தா பிரபு வர்ஷிப் பண்ணுறது, பலராம் வர்ஷிப் பண்ணுறது, அந்த குரு தத்துவத்தில் வந்து நம்ம இன்டென்சிஃபை பண்ணோம்னா அடுத்து யார் குரு? அவர் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர். அவர் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர். லைக்வைஸ், नमो ओम विष्णुपदाय. I can move to Guru Maharaj Leela Prabhu. नमो विष्णुपदाय कृष्ण प्रस्ताय भूतले श्रीमती स्वामिन भक्ति विघ्न विनाशन नरसिंहा इति नामिने. नमो विष्णुपदाय कृष्ण प्रस्ताय भूतले श्रीमती भक्ति वेदांत स्वामिन इति नामिने. नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणी निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणी. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधार श्रीवसादि गौर भक्त वृंद. हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. குரு மகாராஜ் பிறந்தது வருஷம் 1949. அவர் வந்து அவதரிச்சு வந்து ஸ்காட்லாண்டில், ஸ்காட்டிஷ். சுவாமி பக்தி விக்ன விநாச நரசிம்ம மகாராஜாவின் வாழ்க்கை வரலாறு. அவரோட பெற்றோர்கள் வச்ச பேர் வந்து அவருக்கு ஐவன் ஜார்ஜ். 1949 பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி லாபர்ட், ஸ்காட்லாந்தில் ஏறக்குறைய நள்ளிரவு நேரத்தில் தோன்றினார். பொதுவாக ஒரு துறவியான கட்டையிட்ட பின் ஆளுமை கொண்ட அவர்களின் பிறப்பு நிலையை வெளிப்படுத்துவதில்லை. அவங்களோட பிறந்த நேரத்தை வந்து அவங்க பௌதிக நிலையில் உள்ள அவங்க பேரண்ட்ஸ் பேர்லாம் சொல்ல மாட்டாங்க. நார்மலி ஒரு உண்மையான ஆன்மீக குருவை வந்து அவங்க ஏற்ற பிறகு அவங்க பெற்றவங்க, சொந்தக்காரவங்க, ஃப்ரெண்ட்ஸ், தெரிஞ்சவங்க இதெல்லாம் விட்டு தூரமாக போயிடுவாங்க இல்லைங்களா? அதான் இது துறவு வாழ்க்கை. ஸோ லைக்வைஸ் குரு மகாராஜோட சேர்க்கையை பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கும்னு சொல்லுவாங்கள்ல பிரபு. அந்த காலத்தில் நாரில் கட்டுவாங்க பூவை, மாலையை. இன்றைக்கி பிளாஸ்டிக் கயிறில் கட்டிடுறாங்க. பிளாஸ்டிக் கயிறுக்கு வந்து மனம் வரமாட்டுது இல்லைங்களா? அந்த காலத்தில் இந்த வாழை மரம் நார் இருக்குல்ல, அதில் கட்டுவாங்க பூவை. அப்போ வந்து மனமுள்ள பூவை வந்து இந்த வாழை நாரில் கட்டும்போது அந்த பூவோட மனம் வந்து அந்த நாரிலையும் போயிடும்னு சொல்லுவாங்க. அதுபோல் ஒரு தூய பக்தரோட கூட்டுறவு வச்சுக்கொள்ளும்போது அவங்களோட தன்மை நமக்கு வருன்றது தான் ஐதீகம் இல்லைங்களா? ஸோ அவர் வந்து சிறு வயதில் பிறந்து எத்தனை தேதி பிறந்தார்? 2ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 1949 லாபர்ட், ஸ்காட்லாண்டில் பிறந்தார்.
அவர் வந்து சின்ன வயசில் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும்போது லைக் ஆர்டினரி சைல்ட் ஈ கோ டு த ஸ்கூல். கொஞ்சம் வளர்ந்த பிறகு ஐ திங்க் த சேம் ரீஜன் ஸ்காட்லாண்ட் அண்ட் இங்கிலாந்து ரைட். அவர் வந்து கொஞ்சம் படித்த பிறகு அவரை வந்து பெற்றோர்கள் வந்து லண்டன் அனுப்புனாங்க. லண்டன் இப்போ படிக்க யூனிவர்சிட்டிக்கு, ஒரு பிரபலமான ஒரு யூனிவர்சிட்டியில் போயிட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியராக பதிவு செய்து அங்கே படிச்சுக்கிட்டு இருக்கும்போது பக்தர்களோட கூட்டுறவு அவருக்கு வந்து கிடைச்சிருக்கு. இந்த பக்தர்களோட கூட்டுறவு இருக்குது தெரியுங்களா, அது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. போன பிறவியில், கடந்த பிறவியில் உள்ள நமக்கு வந்து அந்த தொடர்பு இல்லைன்னா அந்த பிறவியில் வந்து நம்ம பக்தி சேவைக்கு வர முடியாது. எந்த இடத்துல விட்டோமோ அந்த இடத்துல இருந்து மறுபிறவியில் வந்து தொடர்ச்சி செய்வோம்னு வேத சாஸ்திரங்களில் சொல்லுது. இப்போ வந்து நம்ம யூனிவர்சிட்டியில் படிக்கிறோம், படிப்பை விட்டுட்டோம்னு வச்சுங்களேன், பாதியில் விட்டுட்டு வந்துட்டோம், முடியல. அடுத்த பிறவியில் வந்தால் நீங்கள் நைட் டு ஸ்டார்ட் ஃப்ரம் ஏ. கிண்டர் கார்டன் போயிட்டு ஸ்டாண்டர்ட் 1, ஸ்டாண்டர்ட் 2, ஸ்டாண்டர்ட் 3, ஸ்டாண்டர்ட் 4, 5, 6, 7 form 1, then you need to go to university level, right? ஆனால் இதில் ஆன்மீகத்தில் வந்து அப்படி இல்லை. இந்த பிறவியில் நம்ம எங்கே விட்டோமோ அடுத்த பிறவி எடுக்கும்போது அங்கேருந்து கண்டினியூ. ஸோ அதுபோல் அந்த சுக்கர்த்தி குரு மகாராஜுக்கு இருந்திருக்கு. அங்கே லண்டனுக்கு போனவுடனே அவருக்கு வந்து அங்கே படிச்சுக்கிட்டு இருக்கும்போது பக்தர்களோட கூட்டுறவு கிடச்சி லண்டனோட கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிருக்காரு. போயிட்டு இருக்கும்போது பிக் கிளாஸ் கேட்குறது. தென் ஒரு முறை பிரபுபாதம் வந்தபோது பிரபுபாதம் மீட் பண்ணியிருக்காரு. தென் இ கண்டினியூ வாஸ் சங்கீர்த்தன் புக் டிஸ்ட்ரிபியூஷன். அது ஐ திங்க் நிறைய பேர் அதுதான் செய்வோம் ஆரம்பத்தில் வந்தப்போ, அந்த பிரபுபாதோட புத்தகங்கள் விநியோகம் செய்கிறது. ஸோ அதுபோல் சொல்லி பக்தி விக்ன விநாச நரசிங்க மகாராஜ் வந்து இந்த சங்கீர்த்தனை யக்யாவில் வந்து ஈடுபட்டு புத்தகங்களை விநியோகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் தீவிர முறையில். அவர் கிளாஸ் முடிஞ்ச பிறகு மாலையில் அந்த டைமில் வந்து பக்தி விஜேந்திரனந்த சுவாமி, மலேசியா மகாராஜ்னு சொல்லுவோம், அவரும் அங்கே படிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. அவரோட தொடர்பு கிடைச்சது மகாராஜ்க்கு. இது வந்து பக்தி விஜேந்திர மகாராஜ் இருக்கும்போது நிறைய முறை சொன்னது என்கிட்ட. myself and your Guru Maharaj, we used to go for book distribution together in London after our classes. ஸோ அதுபோல் அவங்க புத்தக விநியோகம் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க லண்டனில். அப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அதை படிப்பை முடிச்சுட்டு ஃபினிஷ் ஸ்டடீஸ், he didn't go back home. அவர் லண்டன்லேயே இருந்துக்கிட்டு வேலை செய்திருக்காரு. வேலை செஞ்சுக்கிட்டு எங்கே தங்கியிருந்தார்? கோயிலில், டெம்பிளில் தங்கிக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு அவரோட வருமானம் வரதில் சம்பளம், அதில் வந்து 50% கோயிலுக்கு, 50% அப்பா அம்மாவுக்கு. இது வந்து குரு மகாராஜ் வந்து ஆரம்ப காலத்தில் எனக்கு பர்சனலி சொன்னது. ஸோ அதுபோல் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது மாலையில் வந்து இந்த மாதிரி புத்தக விநியோகம், சங்கீர்த்தன், நகர் சங்கீர்த்தன் இந்த மாதிரி போயிட்டு இருந்துருக்குறாங்க. இட் வாஸ் கோயிங் ஆன் ஃபார் மெனி இயர்ஸ் லைக் தட். ஒரு முறை வந்து அப்படியே மெனி இயர்ஸ் வாஸ் கோயிங். ஸோ 1971ஆம் ஆண்டு லண்டனில் இஸ்கான் நிறுவன ஆச்சாரியா தெய்வத்திரு ஸ்ரீல ஏசி பக்தி வேதாந்த சுவாமி இஸ்கான்னா பிரபுபாதா கிட்ட வந்து 1971ஆம் ஆண்டு வந்து தீட்சை எடுத்திருக்காரு, ஆன்மீக தீட்சை. அதுக்கு பிறகு ஒரு வருஷம் சென்று 2ஆம் தீட்சை எடுத்திருக்காரு, பிராமின் இனிஷியேஷன். 2வது தீட்சை பெற்று அதுக்கு பிறகு ஸ்ரீல பிரபுபாதா வந்து 1977 6 வருஷம் சென்று 5 வருஷம் சென்று பிரபுபாதா வந்து இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு போன பிறகு அவர் தொடர்ந்து கோயிலில் சேவை செஞ்சுக்கிட்டு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. அப்போ கொஞ்ச நாள் சென்று வேலையை விட்டு நின்றுட்டார். வேலையை நின்று கோயிலை வந்து எப்படி வழி நடத்துறதுன்னு கொஞ்சம் பிரச்சனையாக இருந்திருக்கு. குரு மகாராஜ் ஸ்டார்டட் பிஸ்னஸ்.
இன்சென்ஸ் ஃபேக்ட்ரி, ஊதுபத்தி ஃபேக்ட்ரி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. குரு மகாராஜ் தெரியும் அவரோட நேச்சர், அவர் ஸ்ட்ரிக்ட் நேச்சர். அவர் வந்து விஷயத்துங்களை வந்து ஒரு விஷயமா நுணுக்கமாக பார்க்குறவர். ஈவன் 5 cents ஆல்சோ இட் இஸ் நெவர் சிம்பிளி ஸ்பெண்ட். ஸோ வை யூ வாண்ட் டு ஸ்பெண்ட் அன்னெசரிலி? கோயிலு காசு வை? ஒரு முறை ஐ வுட் லைக் டு ஷேர் ஹியர். மகாராஜ் வந்து இப்போ சாந்தி வர்தனா பிரபு வாஸ் இன் பிசிசி. அப்போ குரு மகாராஜ் வந்து பிஎம் சென்டருக்கு வந்து ப்ரோக்ராமுக்கு ட்ரைவ் பண்ணிக்கிட்டு போகிறேன். சாந்தி ஆல்சோ ஜாயினஸ். அப்புறம் நானும் வரேன்ட்டு பின்னால் உட்காந்துட்டு வந்தார். குரு மகாராஜ் சாந்தி வர்தனாவை திரும்பி பார்த்துட்டு, சாந்தி வர்தனா, ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ சம்திங். வை ஃபார் பிரம்மச்சாரி நீட் அ அக்கௌண்ட்? Why brahmachari need an account? And you people use the account and never turn off. Use Krishna's money wisely. Santi got blushed. ஸோ அந்த மாதிரி அது மட்டும் இல்லை, ஒரு விஷயமா அவர் பார்க்கக்கூடியது. அதுபோல் அதுக்கு பிறகு அவரோட குரு வந்து மறைஞ்ச பிறகு தமல கிருஷ்ண கோஸ்வாமி தெரியும் எல்லாருக்குமே. தமல கிருஷ்ண கோஸ்வாமி வந்து பிரபுபாதாவோட பர்சனல் செக்ரட்டரி. அப்போ வந்து பிரபுபாதா மறைஞ்ச பிறகு வந்து தே ஸ்டார்டட் ஜோனல் ப்ரீச்சிங். அப்போ வந்து தமல கிருஷ்ண கோஸ்வாமி வந்து அப்போ வந்து மலேசியாவுக்கு வந்தது யார் பிரபு? மலேசியா ப்ரீச்சிங் வந்தது யார்? அப்போ வந்து ஜோனல் ஆச்சாரியா, ஐ couldn't recall his name. அம்சலூத்தா வந்து மலேசியாவுக்கு வந்து ஜோனல் செக்ரட்டரி. அப்போ வந்து தமல கிருஷ்ண கோஸ்வாமி வந்து சைனீஸ் ஸ்பீக்கிங் கண்ட்ரி, சைனா, ஹாங்காங், அப்புறம் ஹாங்காங், தைவான், சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, இதுக்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தார், சைனீஸ் ஸ்பீக்கிங் கண்ட்ரிஸ். அப்போ வந்து தீவிரமாக பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த டைமில் வந்து குரு மகாராஜ் டுக் சன்னியாசோட ஆஃப் லைஃப் ஃப்ரம் தமல கிருஷ்ண கோஸ்வாமி. சன்னியாசம் எடுத்துகிட்டு அவரு கூட ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஹாங்காங், சைனா, தைவான், தாய்லாந்து, மலேசியா. தே ஆல்சோ கேம் டு மலேசியா அண்ட் ஆல்சோ தே வென்ட் டு சிங்கப்பூர். அந்த டைமில் தான் வந்து சில டிவோட்டிங் வந்து தமல கிருஷ்ண கோஸ்வாமி கிட்ட தீட்சை எடுத்துருக்குறாங்க. லைக் த்ரிவிக்ரம் பிரபு தெரியும்னு நினைக்கிறேன், அந்த சைனீஸ் டிவோட்டி, ரைட், வயசானவர் அவர். அப்புறம் ஜெயராதிகா மாதாஜி, த சைனீஸ் டிவோட்டி, தொடுவில் இருப்பாங்களே அவங்க, தே ஆல் டேக்கன் இனிஷியேஷன் இன் KL. அப்போ தொடர்ந்து வந்து மகாராஜ் வந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது 2002 வந்து ஒரு அங்கே மாயப்பூரில் ஒரு கார் விபத்தில் வந்து தமல கிருஷ்ண கோஸ்வாமி அந்த உலகத்தை விட்டு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அதுக்கு பிறகு அந்த ஜோனில் கவர் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. ஸோ குரு மகாராஜ், நரசிங்க மகாராஜ் வந்து இந்த நாடுகளில் சைனா, ஹாங்காங், எங்கே பிறகு தைவான், தாய்லாந்து, அப்புறம் மலேசியா, சிங்கப்பூர். அவர் இப்போ மகாராஜ் வந்து அப்படியே நார்மலாக தான் இருப்பார். ஆனால் அவர் மைண்ட் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். சில சமயத்தில் வருவார் தொடுவுக்கு, ஒரு 2-3 நாள் இருப்பார். அப்புறம் எங்கேயாவது ப்ரோக்ராமுக்கு கூட்டிகிட்டு போகும்போது, why I didn't see this devotee, where the devotee? ஸோ ஒரு ஆளாக கேட்பார் பிரபு, ரீகால் பண்ணி. அவர் உலகம் முழுக்க தான் ட்ராவல் பண்ணுறாரு. ஆனால் இந்த டெம்பிளுக்கு வந்தால் அந்த டெம்பிள் வந்து அந்த டிவோட்டி இருக்காங்க, இந்த டிவோட்டி இருக்காங்க. why I didn't see this devotee? why I didn't see for few days, I didn't see the devotee? ஸோ அந்த மாதிரி ஒரு டிவோட்டியாக பர்டிகுலர்லி அவர் பாயிண்ட் பண்ணி கேட்பார். இஸ் மெமரி ஸோ பவர்ஃபுல். அதுபோல் 1990s, மிட் 1990s மகாராஜ் வந்து மலேசியாவுக்கு வர ஆரம்பிச்சது தமல கிருஷ்ண கோஸ்வாமி கூட. இஃப் நாட் மிஸ்டேக்கன் சம்வேர் இன் அரௌண்ட் 2000 அந்த ராதாபுரான் இஷ்யூ தெரியும்னு நினைக்கிறேன் எத்பிக்கு. அப்போ ஜெகநாத் வல்லபா பிரபு த சேர்மேன் ஃபார் BM டெம்பிள் அந்த ரயில்வே கேட் கிட்ட இருந்துச்சு சுங்கரம்பாய். அப்போ வந்து சில பிரச்சனைகளால் அந்த டெம்பிள் வந்து கொஞ்சம் பிரச்சனை வந்துருச்சு. ஸோ தென் த பிரம்மச்சாரி ஹேவ் டு லீவ். அப்போ வந்து அவங்க தென் தி வென்ட் ஃபார் ரிட்ரீட். பூஜாரி வேலை செய்கிறதுக்கு ஆள் இல்லை BMல.
என்ன சொன்னால் அந்த டைமில் பிரம்மச்சாரிங்க தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க பாருங்க. அந்த டைமில் வந்து தலைவர் வந்து இப்போ உள்ள இவர் இருக்கார் லோகபந்து பிரசிடென்ட், அவரோட அப்பா ஜெகநாத் வல்லபா பிரபு த டைம் வாஸ் த பிரசிடென்ட். பூஜாரி வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லை. குரு மகாராஜ் கேம் ஆல் த வே ஃப்ரம் தாய்லாந்து. அவரோட ஜோன் வந்து தாய்லாண்டில் தான் அவரோட இருப்பிடம். வந்துட்டு ஒரு 5-6 மாதம் பிஎம் சென்டரில் தங்கி இட் டீச் ஆல் த டிவோட்டீஸ் ஹவு டு டூ டெட்டி வர்ஷிப். ஸோ he recover back from zero and மகாராஜ் வந்து எல்லாருக்கும் பூஜாரி வேலை கற்றுக் கொடுத்து தென் only they start back how to worship the current ஜெகநாத் பலதேவ் சுபத்ரா deities, right? ஸோ குரு மகாராஜ் வந்து அவர் அந்த இன்ஜினியரிங் நேச்சர்னால போல் he is a very good troubleshooter. I think don't mind I share another 1 or 2 incidents, like Krishna Balaram Mandir. அவர் ஜெகநாத் வல்லபாவில் கோவிந்த சேவகா பிரபு சேர்மனாக இருக்கும்போது சத்யநந்தா பிரபுவோட அப்பா அந்த டைமில் கொஞ்சம் இஷ்யூங்க இருந்துக்கிட்டே இருந்துச்சு. தெரியும் தானே பிரபு அது? ஐ டோன்ட் நோ வெதர் யூ ஆல் நோ. ஆனால் கொஞ்சம் இஷ்யூங்க இருந்துக்கிட்டே இருந்துச்சு அந்த டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டில். அப்போ வந்து ஜெகநாத் வல்லபா கோவிந்த சேவகா பிரபுவை வந்து வெளியாக்கிட்டாங்க தலைமைத்துவத்திலேருந்து. அப்போ வந்து கொஞ்சம் மாறி வந்துக்கிட்டு இருந்துச்சு அப்போ மேனேஜ்மெண்ட் ஒன்றும் சரியாக ஓடலை. அப்போ ஒரு நாள் நான் குரு மகாராஜ் வந்திருந்தார், அவர் ஏற்றிக்கிட்டு இதுக்கு போயிருந்தேன் நிபும் தபால் ப்ரோக்ராமுக்கு. அப்போ கோவிந்த சேகவா வந்து சத்யநந்தா கூட்டிகிட்டு வந்திருந்தார். தே கேம் அண்ட் இன்ட்ரடியூஸ் டு இனிஷியேட் சத்யநந்தா பிரபு. அதுக்கு பிறகு சத்யநந்தா பிரபு got initiated and after that the temple management running very smoothly, right, until now many years, I think over 10 years, right? ஸோ அது போல் இன்னொரு இன்சிடென்ட் மலக்கா பலராம் மண்டிர். அந்த பலராம் மண்டிர் வந்து ஆக்சுவலி அந்த ப்ராப்பர்ட்டி நாட் அண்டர் இஸ்கான் now until now. அது வந்து ப்ரைவேட், அது வந்து ஒரு சொசைட்டி பேரில் வச்சுருக்குறாங்க. ஆனால் அந்த டெம்பிளில் இருந்த லீடர்ஸ்லாம் வந்து they are not ISKCON. The whole thing supposed to deviate and go to Ritwik அந்த டைமில் வந்து அவர் குரு மகாராஜ் பின் எக்ஸிக்யூட்டர். அவர் போயிட்டு அந்த டெம்பிளில் போயிட்டு வந்து தே ரித்விக், தே ஆல்ரெடி பின் ரித்விக். அங்கே போய் பிரச்சாரம் பண்ணி ஆஃப்டர் சம் டைம் ஒரு 4-5 பேர் குரு மகாராஜ் இனிஷியேட் பண்ணி அந்த தலைவர் வந்து இப்போ இதை அட்வைசராக இருக்கார் கோபகுமார் பிரபுன்னு. he was the leader and I think ஒரு 4-5 பேரை வந்து இனிஷியேட் பண்ணி now the whole thing turning to ISKCON and also now I think the about 10-15 initiated devotees from ISKCON. ஸோ அந்த மாதிரி குரு மகாராஜ் வந்து எப்போதுமே வெரி இன்டென்சிவ்லி ப்ரீச். ஒரு முறை வந்து அவர் சைனாவில் ப்ரீச் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, சைனாவில் ஓப்பனாக ப்ரீச் பண்ண முடியாது, குரு மகாராஜ் வந்து பிடிச்சி போய் லோக்காவில் வச்சுட்டாங்க சம்டைம் அகோ. அவர் லோக்காப்பில் உட்காந்துக்கிட்டு he started to preach அந்த போலீஸ் ஸ்டேஷனில் உள்ள போலீஸுங்களை வந்து ப்ரீச் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. தென் they got convinced they released Guru Maharaj immediately. ஸோ அந்த மாதிரி குரு மகாராஜ் வந்து விஷயத்துங்களை வந்து ரொம்ப சிம்பிளாகவும் தீவிரமாகவும் பார்க்குறவர். அதுக்கு பிறகு வந்து சீன மொழியிலெல்லாம் முடிஞ்சு நான் கொஞ்ச நாளுக்கு முன்னே இதுக்கு போயிருந்தேன் தாய்லாந்துக்கு ரத யாத்திராக்கு. ஆரம்பத்தில் போயிருந்தப்ப குரு மகாராஜ் கேட்டார், வை வந்துட்டு கண்டு தாய்லாந்து வரேன்னு சொல்லும் போது வை வந்துட்டு கண்டு தாய்லாந்து சொன்னார். ரொம்ப லாங்குக்கு அப்போ வந்து வெரி நியூ டிவோட்டியில் இஸ்கான். ஆனால் அதுக்கு பிறகு குரு மகாராஜ்க்கு வந்து நம்மளை தெரிஞ்ச பிறகு யூஸ் இன்வைட் மீ when you're coming to Thailand, அந்த மாதிரி குரு மகாராஜ் வந்து நம்மளை ரொம்ப க்ளோஸாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருவார். நம்மளோட நடவடிக்கைங்க எப்படி
நான் ஒரு 1998 குரு மகாராஜ் கூடவே ட்ராவல் பண்ணியிருக்கேன். வரும்போதெல்லாம் அவர் ஏற்றிட்டு போகிற ப்ரோக்ராம் ஏற்றிட்டு போகிறது வருது. மோஸ்ட் ஆஃப் த டைம் எனக்கு சமைக்க தெரியாது. என்னை வந்து சமைக்கிறதுக்கு இன்சார்ஜை போடுவாங்க, பிறகு கோஆர்டினேட் பண்ணிக்கங்கன்ட்டு. சமைக்க தெரியாது எனக்கு. அவங்கள கால் பண்ண இவங்கள கால் பண்ணுவேன். சில சமயம் வர முடியும், சில சமயம் வர முடியாது, அரேஞ்ச் பண்ண முடியாது. வாட் சாய்ஸ் வி ஹேவ். ஐ லேர்ன் டு குக் டு சர்வ் மகாராஜ். ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, என்ன குக் பண்ணேன்னு எனக்கே தெரியாது. ஸோ கொஞ்ச நாள் கழித்து சொந்தமாக குக் பண்ணி எனக்கே கஷ்டமாக இருக்கும் குரு மகாராஜ் சில சமயம் சர்வ் பண்ணுறதுக்கு. பிகாஸ் மை குக்கிங் நாட் ஸோ குட். அவர் சாப்பிடுவார். இப்போ இடையில போன வருஷம் என்னமோ கணேஷ் அம்மா இருந்தார் பக்கத்தில். மகாராஜ் ஹவு த ஃபுட்னு கேட்டார். ஓ வெரி நைஸ். ஸோ அந்த மாதிரி மற்றவங்க மனசை புண்படாத மாதிரி மகாராஜ் வந்து ஸோ கேரிங்லி. அவரோட கிளாஸில் வந்து நம்ம செவி மரத்து கேட்டோம்னா ஒரு கிளாஸ்லேயும் ஒரு வார்த்தையிலையும் மெசேஜ் இருக்கும். எனக்கு சொல்கிற மாதிரி இருக்கும், மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. அவர் கிளாஸ் கொடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக கேட்பேன். அவர் ஒரு முறை கிளாஸ் கொடுத்தார் இடையில். பாகவதம்லேருந்து ஒரு கிளாஸ் கொடுத்தாரு. ஒரு குரு மட்டும் ஒரு சீடரை வந்து காப்பாற்ற முடியாது, ஒரு சீடர் கூட ஒரு குருவை வந்து விடுதலை கொடுக்க முடியும் ஆன்மீக வாழ்க்கையில்னு சொன்னார். இப்போ வந்து இது எப்படி சாத்தியமாக இருக்குன்னு கேள்வி வந்துச்சு எனக்கு. அவர் சொன்னார், கபிலா வந்து உதாரணம் காட்டி, அவங்க அம்மா வந்து அவருக்கு வந்து தேவகுத்தி, அவங்க அம்மா வந்து அவருக்கு குரு மாதிரி. ஆனால் தேவகுத்தியை வந்து டெலிவர் பண்ணார். கபிலதேவ் வந்து தேவகுத்தியை வந்து டெலிவர் பண்ணார். அவங்கள வந்து இந்த பௌதிக நிலையிலேருந்து விடுதலை செய்தார் அப்படின்னு சொல்லும் போது, ஈவன் there are சாஸ்திரா எவிடன்சஸ் a disciple also can deliver குரு என்ன தத்துவங்கள் இருக்குது. நம்ம வந்து ஒரு சின்ன புக்கு இருக்கும், நெக்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். ஆனால் இப்போ வந்து அந்த புக்கில் வந்து கொஞ்சம் ரிவிஷன் இருக்குது, கொஞ்சம் ரிவைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆரம்ப காலத்தில் வந்து நான்லாம் பக்தி வாழ்க்கைக்கு வரும்போது அந்த புக்கு தான் படிக்க சொல்லுவாங்க முதல்ல. அந்த புக்கை படித்தோம்னா ஒரு குருன்னா யார், ஒரு குருன்னா யார், சீடன்னா யாருன்ட்டு தெளிவாக இருக்கும் அந்த புக்கில். ஐ திங்க் யார் இனிஷியேஷன் எடுக்கலையோ ஸ்டார்ட் டு ரீட் த புக். அந்த புக்கை வந்து சின்ன புக்கு தான், ஒரு வாரத்தில் படித்து முடிச்சிடலாம். அந்த புக்கை படிங்க. குருவுக்கும் ஒரு சீடருக்கும் உள்ள தொடர்பு என்னன்றது வந்து அந்த புக்கில் தெளிவாக இருக்குது. we can understand. நான் கோர்ஸை அட்டென்ட் பண்ணேன் அந்த புக்கை வச்சு. அதுக்கு பிறகு தான் நான் தீட்சை எடுத்தேன். ஒரு டிவோட்டியும் அந்த புக்கை படிக்கணும் தீட்சை எடுக்கிறதுக்கு முன்பு. ஸோ யோர் மைண்ட் இஸ் வெரி கிளியர். குருன்னா யார், சீடர்னா யார், குருவுக்கும் சீடருக்கும் உள்ள சம்பந்தம் என்னன்றது வந்து தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுபோல் அவர் வந்து சில சூழ்நிலையில் வந்து குரு வந்து அந்த குரு டிசைபிள் கோர்ஸ் கொடுத்துருக்காரு. அவர் கோர்ஸை அட்டென்ட் பண்ணியிருக்காரு நான். ஸோ அந்த மாதிரி பக்கா மாயாப்பூர் இன்ஸ்டிடியூட்டில் வந்து அவர் வந்து பக்தி சாஸ்திரி, பக்தி வைபவா டீச் பண்ணுறாரு. ஸோ அதுபோல் அவரோட நாலேஜை வச்சு பார்த்தோம்னா, இப்போ இடையில கூட கிளாஸ்லாம் கேட்குறோம் நம்ம. ஸோ தே வாஸ் அ கமெண்ட். குரு மகாராஜ கிளாஸ் ரொம்ப காட்டலை வியாச பூஜையில்ன்ட்டு. ஸோ நானும் சொன்னேன், குரு மகாராஜ் கிளாஸ் வந்து யூடியூப்பை திறந்தோம்னா எல்லா இடத்துலையும் இருக்குது. டிவோட்டிஸ் கேன் கோ இன் ஓப்பன் அண்ட் ரீட். ஆனால் வியாச பூஜை வந்து யாருக்கு பிரபு? வியாச பூஜை ஃபார் த டிசைபிள்ஸ். பிரபுபாத டீச்சிங் படி வியாச பூஜை வந்து ஒரு குருவை வந்து க்ளோரிஃபை பண்ணுறது எப்படின்னு பிரபுபாத சொல்லியிருக்காரு. திஸ் ஒன்லி டே த டிசைபிள்ஸ் நீட் டு க்ளோரிஃபை த குரு ஓப்பன்லி. மற்ற நாள் குருவை பற்றி க்ளோரிஃபை பண்ண முடியும். அப்போனா இந்த ஒரு நாள் மட்டும் குருவை வந்து க்ளோரிஃபை பண்ணலான்னு பிரபுபாத அங்கீகரிச்சிருக்காரு. ஆகவே
குரு மகாராஜ் வந்து வெரி மெர்சிஃபுல். எப்போதுமே குரு கிட்ட வந்து நம்ம ஆன்மீக விஷயம் வந்து ஆன்மீக விஷயத்துங்களை பற்றி கேள்வி கேட்கணும். நார்மலி வீசி சில சமயம் பேசும்போது அவங்க ஃபேமிலி பிரச்சனை, பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கலை. ஒரு முறை என் மூஞ்சில் அரைஞ்ச மாதிரி இருந்துச்சு. குருமாரை திரும்பி கேட்கும்போது ஏற்பாடு கூட்டிகிட்டு போகிறேன், குருமாரை ப்ளீஸ் பிளஸ் மீன்னு சொன்னேன். திரும்பி கேட்டார், வாட் கைண்ட் ஆஃப் பிளஸிங் யூ வாண்ட்? தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ குருமாரத்தில் பிளஸிங் கேட்கணுன்னா ஆன்மீக சம்மந்தப்பட்ட பிளஸிங் கேட்கணும். பௌதிகத்துக்கும் குருவுக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ அதான் குரு தத்துவா இல்லைங்களா பிரபு? ஸோ வென் யூ ஸ்பீக் டு த சன்னியாசிஸ், குருஸ், பக்தி வாழ்க்கையில் எப்படி முன்னேறதுன்ற விஷயத்துங்களை பேசணும். பௌதிக சம்மந்தப்பட்ட விஷயத்துங்களை வந்து அவங்ககிட்ட பேசுகிறத தவிர்க்கணும். ஸோ திஸ் இஸ் குரு தத்துவா. இப்போ வந்து குரு மகாராஜ் எங்கே வந்தாலும் எங்கே போனாலும் அவர் அந்த சிச்சுவேஷனை செக் பண்ணுவார். பக்தி வாழ்க்கையில் வந்து எவ்வளோ சீரிய முறையில் வந்து பக்தர்கள் ஈடுபடுறாங்கன்றத வந்து அவர் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருப்பார். அவங்கவுங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணுவாங்க. குரு மகாராஜ் வெரி எக்ஸ்பர்ட் இந்த அவங்க லெவல் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி பிரச்சாரம் செய்வார். ஸோ அந்த மாதிரி நமக்கு வேணுன்றது பக்தி வாழ்க்கைக்கு வேணுன்ற விஷயத்துங்களை வந்து கேட்டு நம்ம அடுத்த நிலைக்கு பக்தி வாழ்க்கைக்கு வந்துட்டோம். பக்தி வாழ்க்கையில் வந்து ப்ரோக்ரஸ் பண்ணி பக்தி வாழ்க்கையோட உச்ச கட்டம் என்ன? பக்தி, பிரேம பக்தி. அந்த பிரேம பக்தியை வந்து அடையிறது எப்படி? ராதாகிருஷ்ணனை வழிபடணும். அந்த ராதாகிருஷ்ணனை வழிபடுறதுக்கு எப்படி நமக்கு அங்கீகாரம் கிடைக்க போகுது? குரு தத்துவா வழிபாடு. கிருஷ்ண பலராம், நித்யானந்தா பிரபு, இந்த ராமர் லீலையில் போனால் லக்ஷ்மண், ஜெகநாத் வச்சுருந்தீங்கன்னா பலராம, பலதேவ், அவர்கள் தீவிரமாக வர்ஷிப் பண்ணோம்னா நம்ம பக்தி வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையலாம். ஆதிகுரு, கிருஷ்ண பலராம் இஸ் த ஆதிகுரு. ஸோ லைக் தட் பக்தி வாழ்க்கையில் தொடர்ந்து முன்னேறுவதற்கு இவங்களோட நித்யானந்தா பிரபு, கிருஷ்ண பலராம் இவங்களை வந்து தொடர்ந்து வழிபட்டோம்னா எல்லாரும் தான் வழிபடணும். வழிபட்டோம்னா நம்ம பக்தி வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய பகவான் கருணை காட்டுவார். இறுதியாக இந்த ஞானத்தை பெற்று பிரபுபாதர், இஸ்கான் ஃபவுண்டாச்சாரிய ஸ்டீவன் கிரேசி பக்திவேதாந்த பிரபுபாத் நமக்கு கொடுத்த போதனை என்னான்னு சொன்னால், இறுதியில் சான் பண்ணி இந்த ஞானத்தை பெற்று போய் ராதாகிருஷ்ணா கோலக விருந்தாவன் அடையணுன்றது தான் அந்த இயக்கம். இஸ்கான் என்ற இயக்கத்தை வந்து பிரபுபாதர் உருவாக்கி கொடுத்துருக்கிறாரு. முயற்சி பண்ணி ப்ரோக்ரஸ் பண்ணுவோன்னா யாருமே உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்கன்னு இல்லை இல்லைங்களா? எல்லோரும் சேர்ந்து ப்ரோக்ரஸ் பண்ணணும். எல்லாருமே கிருஷ்ணா அடையணுன்றது தான் அந்த இயக்கத்தோடைய நோக்கம் குறிக்கோள். அதுபோல் ஒருத்தருக்கு உதவியாக தெரிஞ்சவங்க, எனக்கு கொஞ்சம் அதிகமாக தெரியும் சில விஷயத்துங்களில், அவருக்கு சில விஷயங்கள் தெரியும். இப்போ நம்ம கூட்டுறவு சேர்ந்து என்ன சொல்லுவாங்க, கூட்டுறவு, சத் சங்கம், சத் சங்கம், அப்புறம் இது என்ன இஷ்டகோஷ்டி. இஷ்டகோஷ்டிலாம் பண்ணல. ஆக்சுவலி இஷ்டகோஷ்டி வந்து இன்னைக்கு பார்த்தோம்னா மேனேஜ்மெண்ட்டை பற்றி பேசுகிறாங்க இஷ்டகோஷ்டியில். ஆக்சுவலி உண்மையான இஷ்டகோஷ்டி பிரபுபாட் எஸ்டாப்ளிஷ் பண்ணுது. இஷ்டகோஷ்டி வந்து கொங்கரிகேஷன் உட்காந்து கிருஷ்ணர் பக்தியை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது, தெரிஞ்சவங்க வந்து பதில் கொடுக்கறது, தெரியாதவங்க கேள்வி கேட்குறது. அப்போ வந்து அந்த கூட்டுறவில் வந்து நம்மளுக்கு அந்த ஞானத்தை வந்து வளர்த்துக்கிட்டு கிருஷ்ணர் பக்தியில் எல்லாருமே சேர்ந்து முன்னேற்றம் அடைகிறது தான் இஷ்டகோஷ்டி. கொஸ்டின் ஆன்சர் காணாம போச்சு. நான் கடைசியில் இருந்துச்சு பிரபு.
ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னே இருந்துச்சு. அந்த இஸ்ட கோர்ஸில் என்ன பேசுகிறாங்கன்னா மேனேஜ்மெண்ட் அப்டேட், அந்த ஸ்பிரிச்சுவல் எலிமெண்ட்ஸ் வந்து காணாமல் போச்சு. ஸோ மேனேஜ்மெண்ட் அப்டேட் இன்னைக்கு வந்து இஸ்ட கோர்ஸ்ன்ற வார்த்தையே இல்லாமல் போச்சு. அதை வந்து அங்கங்கே கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுங்க மதுவாக. ஏதோ பக்தர் மாற்றிட்டாங்கன்னா அந்த டைமில் தான் அந்த வார்த்தை வரும். ஸோ ஏதாவது கேள்விகள்? எஸ், ஏதோ கேள்விகள் என்ன கேட்கலாம் பிரபு கிட்ட? எனக்கு